சனீஸ்வரா, தாங்களா? உன்னிடம் நான் பேச வேண்டும். வந்து பேசிக் கொள்கிறேன். இப்போது அவசரமாக உங்கள் பக்தன் ஒருவனை பிடிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறேன். அது விஷயமாகத்தான் நானும் பேச வந்தேன். பக்தர் எனது பரம பக்தன். பாவம், அவனை விட்டுவிடு. உங்கள் பக்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆற்றாமல் இருக்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, 7.5 ஆண்டு காலம் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பாவம் அவன், அவனை விட்டுவிடு. ஓ பரந்தாமா, உங்களுக்காக வேண்டுமானால் 7.5 மாதம் பிடித்துக் கொள்ளுகிறேன். ஐயோ பாவம். சரி, 7.5 நாள் வேண்டாம். ஓ, சனீஸ்வரன் பிடிக்காவிட்டால் சக்தியின் கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வருமே. சரி, ஒன்று செய். வேண்டுமானால் 7.5 நாழிகைகள் மட்டும் அவனை பிடித்துக் கொள். 7.5 நாழிகை நான் பிடித்தாலும் 7.5 ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும். வரட்டுமா பரந்தாமா? அடடா, காக்காய்க்கு சாதம் போட மறந்துட்டேன். அதனால என்ன, நாளைக்கு சேர்த்து போட்டால் போகிறது. எள்ளு தொகையில சிரார்த்தத்துக்கு தானே சேர்த்துக் கொள்வார்கள். எள்ளு திருக்க நமது செய்ய நேரம் இல்ல, அதனாலதான். சனியன் பிடித்த கல்லு அரிசி நன்றாக கலைந்து போடக்கூடாதா? இவர்கள் வாக்கிலே வந்து விட்டோம். இனி பட்டரை பிடிக்க வேண்டியதுதான். மூதேவி, பீட. நான் என்ன பண்றது? அரிசி பூராவும் ஒரே கல்லு. அந்த தத்திர பிடிச்ச அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுமா தான் இருக்கு. கொஞ்சம் சாத்தம் வந்து படிக்கட்டுமா? சரித்திரம் பிடித்த சார் வேண்டாம். பட்டரை பிடிப்பதற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை. ராவணனை பிடித்ததைப் போல் பட்டரை பாதச்சனியாக பிடிப்போம். சனியே, அப்பாவுக்கு மன்னர் இன்னும் பொருள் அனுப்பவில்லையே என்று கவலை. அதனால் தான் எரிந்து விழுகிறார். எல்லாம் உன் தரித்திரம் தான். பொருள் வந்து சேரவில்லை. அம்மா, சம்பந்தி ஆத்துக்காரர்கிட்ட 1008 வரம் இன்னைக்கே தரதா வீராப்பா சொல்லிட்டேளே. ஒருவேளை மன்னர் மறந்து போயிட்டாரோ? மன்னன் மறந்திருக்க மாட்டான். நமது நேரம் மன்னனை மறக்க வைத்து விட்டது. சனியன், இப்ப என்ன செய்யறது? என்ன செய்வதா? அன்று திருடன் திருமங்கை ஆழ்வாரானான். இன்று இந்த திருமாலின் பட்டர் திருடனாக வேண்டியதுதான். இப்ப நடக்கிற வழியா ஏதாவது சொல்லுங்களே. திருவேங்கடத்தான் கழுத்தில் பொருளும் காசு மாலையை திருடினால் தான் நடக்கும். அரண்மனையிலிருந்து காவலர்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், மன்னர் அனுப்பினாரா? ஆமாம். என்ன சொல்லி அனுப்பினார்? மன்னர் வேளாண் உங்களை கொண்டு வர சொன்னார். நான் பொன்னை கொண்டு வர சொன்னால் அவர் என்னை கொண்டு வர சொன்னாரா? ஏன், சபையில் எல்லோரும் நான் தந்து தனது தான தர்ம வீர சூர கம்பீரத்தை பறைசாற்றிக் கொள்ளவா? வர முடியாது. நீங்கள் வராவிட்டால் உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை. அத்தஜாம பூஜைக்கு சென்றிருந்த மன்னர் பெருமாள் கழுத்தில் இருந்த காசு மாலை களவாடப்பட்டதை கண்டிருந்தார். உங்கள் மகளின் திருமணத்திற்காக அந்த காசு மாலை நீங்கள் தான் திருடி இருக்கிறீர்கள். அந்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை. கண்ணனுடைய காசு மாலையை நான் திருடினேனா? கண்ணா, 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 கள்ளழகராக வந்த நீ என்னை கல்வனாக்கி பார்ப்பதற்கு காரணம் என்ன? கண்ணா, கண்ணா, கண்ணா.